ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மோஸ்ட் ஆஃப் எனக்கு சண்டே தான் ஆர்டர் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது மார்னிங் என்னுடைய ஹவுஸ் ஒர்க் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் தான் நான் பேக்கிங்க்கு வருவேன். நான் ரெண்டுமே போட்டு மர்ஜ் பண்ணிக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொட்டீன் தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சண்டேனாலே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான் இருக்கும், பட் அப்போ கூட நமக்கு ரெஸ்ட் கிடைக்காது. ஸோ மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இன்றைக்கி நான் தான் குக் பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு இந்த மாதிரி பிளட் இருக்க சுத்தமாக பிடிக்காது. ஸோ எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துப்பேன். அதுவும் இந்த மாதிரி எலும்பு பீஸில் அது நிறையவே இருக்கும். எல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டிக்கு 3 வாட்டி க்ளீன் பண்ணி எடுத்துப்பேன். எனக்கு இத்தனை நாள் தெரியவே தெரியாது இதை வந்து கோழியோட ஹார்ட்டுன்னு சொல்லிட்டு. அன்றைக்கி தான் வந்து எனக்கு தெரிஞ்சுது. இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சேடான்ற மாதிரி இருந்தது. ஆனால் இத்தனை நாள் நான் சின்ன வயசுலேருந்து இதை சாப்பிடும்போது புல்லட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஷேப் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே சொல்லி சொல்லி எனக்கு பழகிடுச்சு. பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அதுதான் சிக்கனுடைய ஹார்ட்டுன்னு சொல்லிட்டு. எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு வாட்டிக்கு அலசி எடுத்துக்கிட்டேன். சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் தண்ணி ஊற்றி 2 வாட்டிக்கு அலசி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஓரமாக வச்சுருவேன். எத்தனை பேருக்கு சிக்கன் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சிக்கன் பிடிக்கும், பட் இருந்தாலுமே மட்டன் தான் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவேன். ஸோ இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். இன்றைக்கி ஆட்டோடைய ரத்தமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையுமே க்ளீன் பண்ணி நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். ஸோ இதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒன்ஸ் வந்து நம்ம இதில் முடி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் இதில் வந்து முடி இருக்கும். ஸோ பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வாட்டர் ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி 1 டைமுக்கு 2 டைம்ஸ் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாது முடி இருக்குது, பட் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கையிலேயே வந்து இதை பசஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி பீசஸாக வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் நிறைய விதமாக செய்வாங்க, பட் நான் எங்கள் வீட்டில் எப்படி செய்வோமோ அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து மேஷ் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் தண்ணி ஊற்றி அலச மாட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டே அலசிட்டு தானே பண்ணுறோம், அதனால் அலச மாட்டோம். இப்போது இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து தண்ணி ஊற்றாமல் ஒரு குக்கரோ இல்லை இந்த மாதிரி பாத்திரமோ வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நடுவில் வந்து தண்ணி ஊற்றிடுவேன். அதுக்கப்புறமா நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க பவுல் எடுத்து இது சென்டரில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்தேன். அப்போனா நல்லாவே வந்துடும். இதே மாதிரி நம்ம குக்கர்லேயும் ட்ரை பண்ணலாம். நார்மல் என்ன ப்ரொசீஜர்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லிலாம் செய்வோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்துக்கிட்டால் நல்லா வந்து பேக் ஆகிடும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து சாப்பாடுக்கு ஒலை ஊற்றி போட்டுட்டு அரிசியும் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தேவையான வெங்காயம் தக்காளிலாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இன்றைக்கி சிக்கனுக்கும் ரத்த பொரியலுக்கும் தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து சண்டே மோஸ்ட் ஆஃப் வந்து சமைக்கிற வேலை இருந்தால் மார்னிங்கே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். அதாவது ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளவே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக என்ன ஒர்க்ஸ் இருந்ததுன்னா அதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லன்ச்செல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா ஒரு ஈவினிங் போல் தான் என்னுடைய பேக்கிங்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ எனக்கு கரெக்டாக இருக்கும். என்னால் இதையும் மேனேஜ் பண்ணிவிட்டு அதையும் மேனேஜ் பண்ணிக்க முடியாது. அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு என்னுடைய ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பேக்கிங் இறங்குவேன். இப்போது நிறைய பேர் வந்து ஹோம் பேக்கர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே வந்து இதே மாதிரி இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். நிறைய பேர் மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக்கிங் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டே பேக்கிங் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணிப்பாங்க. பட் சிம்பிளான லாஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு 24 மணி நேரம் இருக்குது. அந்த 24 மணி நேரமும் நம்ம உருப்படியாக யூஸ் பண்ணுறோமா? அப்படி இல்லைன்னா அதை விட்டுட்டு நம்ம சாப்பிட்றது, தூங்குறது, டிவி பார்க்குறது, சீரீஸ் பார்க்குறது இதே மாதிரி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய லைஃப் சுத்தமாக சேஞ்ச் ஆகாது. நானும் ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தேன். பட் இப்போ வந்து நான் நிறையவே என்னை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்.
ஏன்னா நம்மளை மாற்றத்துக்கு ஒருத்தவங்க வருவாங்கன்னு நினச்சா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. நம்மளை நாம தான் வந்து க்ரோ பண்ணிக்கணும். அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. டைம் மேனேஜ் பண்ணிட்டா மட்டும் போதாது. ஒரு விஷயத்தில் நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். மற்றவங்க என்ன தான் நம்மளை வந்து கேலி பண்ணாலுமே நான் வந்து எனக்கு தெரியும் நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா எந்த ஸ்டேஜில் இருப்பேன் அப்படின்ற தாட் வந்து உங்களுக்குள்ளே இருக்கணும். அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அதை உங்கள் மைண்டுக்குள்ளே ஏற்றிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்த செகண்ட் என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணுன்னே தெரியாது. ரொம்ப பிளாங்க் ஆகிடுவீங்க. மற்றவங்கள நம்புறதை விட உங்களை நீங்கள் வந்து முதல்ல நம்பணும். அப்படி இருந்தால் தான் கண்டிப்பாக நம்மளால் சீக்கிரமாக மேலே வர முடியும். நம்மளுடைய டைம் மேனேஜ்மெண்ட் கூட நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கும் இருந்தால் கண்டிப்பாக நம்ம எதை வேணால் ஜெயிக்கலாம். நம்மளால் முடியாததுன்னு ஒன்றுமே கிடையாது. கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதை விட்டுட்டு வேஸ்ட்டாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிக்கோங்க. இது நான் எப்போ ரியலைஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய காலேஜ் வந்து ரொம்ப லாங்கில் இருக்கும். மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் காலேஜ் போயிட்டு இந்த சண்டே சாட்டர்டேயில் வந்து லீவ் கிடைக்கும் போது மார்னிங் வந்து ரொம்ப லேட்டாக எழுந்திரிப்பேன். அந்த மாதிரி எழுந்திரிக்கும் போது என்னால் எதுவுமே பண்ணவே முடியல. ரொம்பவே டைம் சீக்கிரமாக போயிடும். அதுவே நான் காலேஜ் போகும்போது மார்னிங் 6 o'clockலாம் வந்து எழுந்திரிக்கணும். அப்போ தான் 7 o'clockலாம் வந்து நான் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்க முடியும். அப்படி இருக்கும்போது எனக்கு டைம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். நான் அப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணேன், நம்ம எவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிக்கிறோமோ ஒரு சில விஷயத்தெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருப்பேன். இன்றைக்கி இதெல்லாம் செய்யணும், இன்றைக்கி இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து சீக்கிரமாக முடிச்சிடுவேன். அது போக எக்ஸ்ட்ரா எதனா ஒர்க் இருந்தால் அந்த டேயில் வந்து அதையுமே கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி இருந்ததுனால அதையே வந்து நான் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ ஓரளவுக்கு டைம் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். டு பி ஃப்ரேங்க், ஆனால் நான் என்னுடைய ஸ்கூல் டேஸ்க்கு அப்புறமா காலேஜ் டேஸ் போகும்போது ரொம்ப லேசியாக இருப்பேன். எந்த அளவுக்கு லேசியாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு லேசியாக இருப்பேன். இப்போ டோட்டலாகவே எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் இருந்த டேஸ் எல்லாமே வந்து நினச்சி பார்க்கும்போது அப்பயே நம்ம டைம் ஒழுங்காக மேனேஜ் பண்ணியிருந்துருக்கலாம், இன்னும் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பேன். பட் என்ன பண்ணுறது, எல்லாமே நமக்கு லேட்டாக தான் புரியும். இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயை வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சிடலாம். அதுக்கப்புறம் தேவையான ஸ்பைசஸ்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் சோம்பு, கிராம்பு, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ரெண்டுத்துக்குமே தேவையான அளவு வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கனுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்புன்னு சொல்லிட்டு இதெல்லாம் முதல்ல தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரத்த பொரியலுக்கு பட்டை, பிரியாணி இலை, அதுக்கப்புறமா சோம்பு, இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சைடில் வந்து சாப்பாடும் ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான ஸ்பைசஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சாப்பாடை வந்து அதுக்குள்ளே வடித்து விட்டுட்டேன். இப்போ வந்து ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் அதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஆனியன் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த பேக்கிங்க்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து இங்கேயும் அதே பழக்கம் தான் வருது. இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வருது. ஸோ இப்போ நான் வந்து ஆனியனை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே வந்து நான் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பேக் பண்ண ரத்த பொரியல் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நான் இதில் உப்பு எதுவுமே ஆட் பண்ணலை, நல்லாவே பேக் ஆகிருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த பிளெயின் கேக் ரெசிபி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. நம்மளுடைய பேக்கிங் சேனலை ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் நிறைய டவுட்ஸ் வந்திருக்கனால மறுபடியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பேக் பண்ணி வச்சுருக்க ரத்தத்தை இது கூட ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நிறைய பேர் கேட்குற கொஷின் என்னென்னா, இந்த கிளாஸை எப்படி ஜாயின் பண்ணணும், எவ்வளோ ஃபீஸ் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் ஜஸ்ட்டு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக நான் சேலுக்கு கொடுக்குற ரெசிபியை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவுமே பிகினர்ஸ் எப்படி இது பண்ணணும் அப்படின்ற கைடு ஃபுல்லாகவே நான் அதில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஷேர் பண்ணியிருப்பேன். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எல்லாமே வந்து காசு கொடுத்து தான் கற்றுக்கிட்டேன். ஒரு கிளாஸும் 2000 ரூபாய் 2500 சொல்லி
ஃபீஸ் தனியாக பே பண்ணி தான் கற்றுக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த ரூ. 2000 ரூ. 2500 எல்லாமே கவர் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ப்ரௌனி மட்டும்தான் கவர் பண்ணுவாங்க. ப்ரௌனியில் என்னென்ன வேரியேஷன் இருக்குதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் சொல்லி கொடுப்பாங்க. பட் நான் எல்லாமே ஃபீஸ் கொடுத்து கற்றுக்கிட்டு உங்களுக்கு ஃப்ரீயாகவே சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நான் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஈவன் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய காசு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். மோஸ்ட் ஆஃப் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து யூடியூப் பார்த்து தான் பேக்கிங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும் போது அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஐடியா இருக்கவங்க எதில் பண்ணணும்னு தெரியாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்கலாம், காசு கொடுத்து கற்றுக்கிட்டு அப்படியே நீங்கள் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. என்னோடய எய்ம் வந்து அது கிடையாது. என் மூலிமா 4 பேர் கற்றுக்குறாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நான் ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இன்னொன்று, நான் பட்ட ஸ்ட்ரகிள் வந்து யாரும் படக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் இதை வந்து மெயினாக ஆரம்பித்தேனே. பட் இப்போது நல்லாவே போயிட்டுருக்கு. நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்க்குற ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணாலே போதும், அதில் ப்ரௌனி ரிலேட்டடான ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கே 1000 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுறவங்க இருக்காங்க. அதுக்கு மேலே சார்ஜ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஈவன் நமக்கு 3K வரைக்குமே சார்ஜ் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் வந்து எல்லாமே ப்ராப்பராக சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் எல்லாருமே அந்த மாதிரி சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நம்ம பிகினராக இருக்கும் போது எந்த அளவுக்கு ப்ராடக்டை வந்து கம்மியாக எடுத்து யூஸ் பண்ணுறோமோ அது ரொம்பவே நல்லது. ஏன்னா நான் வந்து இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதுக்காக சொல்கிறேன். எடுத்தோடனே 400 grams எடுத்தோடனே 300 grams மைதா யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி ரெசிபிலாம் ட்ரை பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு கம்மியாக வந்து ரெடியூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கம்மியாக ரெடியூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் அட்டம்ப்டே ஒழுங்காக வருமா கேட்டால் அது டவுட்டு தான். நிறைய பேருக்கு வரலாம், நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஆகலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து எந்த அளவுக்கு கம்மியாக ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வேஸ்டேஜும் கம்மியாகும். எடுத்தோடனே அதிகமாக ப்ராடக்ட் வாங்கி அதிகமாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேஸ்ட் ஆச்சுன்னா நமக்குமே அது லாஸ் தான். நான் இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் நான் கம்மியான ப்ராடக்டை வச்சு கம்மியான குவான்டிட்டியில் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு அது ஃபஸ்ட் அட்டமே கிளிக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் 1/2 kg 1 kg அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். நம்மளுடைய சேனலில் வந்து ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டா மட்டும் போதுன்ற மாதிரி நான் இத்தனை நாள் சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போவுமே அதுதான் நான் சொன்னேன். ஆனால் இப்போ எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் மாதிரி க்ரியேட் பண்ணலான்ற மாதிரி ஒரு தாட் வருது. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை வந்து நான் கிளியர் பண்ணும்போது என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு தோன்றதை அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு எதனா ரெசிபி வேணும்னா அதில் வந்து ஷேர் பண்ணலாம், நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். அந்த மாதிரி நம்மளுக்குள்ளே ஒரு கம்யூனிட்டியை வந்து பில்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் இந்த ஐடியா வந்து தோணுச்சு. இதோட பெட்டர் ஐடியா எதனா இருந்தது அப்படின்னா அதையுமே சொல்லுங்கள். நம்ம சீக்கிரமாக அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். வாட்ஸ்அப் லிங்க் வேணும்னாலுமே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ சிக்கன் வந்து நல்லாவே பாயில் ஆகிடுச்சு. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரசம் வச்சோம் அப்படின்னா எல்லா ஒர்க்கும் வந்து முடிஞ்சுது. குக்கிங் வேலை இப்படி தான் இருக்கும். இது இல்லாமல் பாத்திரம் கழுவணும், துணி மடிக்கணும், வீட்டை பெருக்கணும், வீட்டை துடைக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் இருக்குது. பட் இதுக்கே டைம் நமக்கு இவ்வளோ இழுத்துருச்சு. எல்லாமே முடிக்கிறதுக்கு ஒரு ஈவினிங்குள்ளே ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சாப்பிட்டு முடிக்கிறது எல்லாமே. அதுக்கப்புறமா தான் வந்து என்னுடைய ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நிறைய பேர் என்னுடைய ஓடிஜியை பற்றி கேட்குறீங்க. நான் வச்சுருக்கிறது வந்து கென்ஸ்டார் 45 liters வந்து வச்சுருக்கேன். கமெண்ட்ஸ்லுமே ரிப்ளை பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலும் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக எனக்கு டைம் இருக்கும் போது ஓடிஜியை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கே 3 hours - 4 hours வந்து ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன், எனக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நான் 1 by 1 எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னுடைய ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து அக்கா கூட இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நானே தான் வந்து எல்லாமே தனியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கா இல்லாமல் நான் மட்டும்தான் மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா சாட்டர்டேவே வந்து தேவையான பொருள் எல்லாமே வாங்கி வச்சுருவேன். அதுக்கப்புறம் சண்டே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஈவினிங் போல். மண்டே வந்து டெலிவரி கொடுத்துருவேன். இந்த மாதிரி தான் வந்து என்னுடைய ஒர்க் வந்து இருக்கும். சப்போஸ் கூட இருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும்.
இல்லாத போது இந்த மாதிரி தான் நான் வந்து மேனேஜ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் வந்து இந்த வில்லேஜ் சைடில் இருக்கவங்களாம் ப்ராடக்ட் எங்கே வாங்கணும்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு எங்கள் ஏரியானா தெரியும், உங்கள் சைட்லலாம் எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. பட் நீங்கள் வந்து கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி பேக்கிங் எசன்ஸ் ரிலேட்டட் ஷாப் எதனா இருக்கா அப்படின்ற மாதிரி. அங்கே தான் வந்து உங்களுக்கு ரேட்டு ரொம்பவே கம்மியாக கிடைக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டில். நீங்கள் அங்கே போய் வந்து வாங்கிக்கலாம். சப்போஸ் அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நியர்பை எதனா ஹோம் பேக்கர்ஸ் இருக்காங்களான்னு முதல்ல சர்ச் பண்ணுங்கள். அப்படி இருந்தாங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. பட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சொன்னாங்கன்னா உங்களுடைய லக்கு. அதுக்கப்புறம் நம்ம போய் வாங்கிக்கலாம். ஏன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நம்ம டேரெக்டாக விசிட் பண்ணி வாங்கும்போது ஸ்டார்டிங்கில் நமக்கு ஆர்டர் கம்மியாக இருந்தாலுமே ஓரளவுக்கு போக போக ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம ரெகுலராக ஒரே கடையில் வாங்கும்போது நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஆன்லைனில் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஃபிக்ஸடு ப்ரைஸு தான். அது கூடவே டெலிவரி சார்ஜஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம டேரெக்டாகவே போய் வாங்கிக்கலாம். நம்ம கம்மி பண்ணியும் கொஞ்சம் கேட்கலாம், ஏன்னா நிறைய கடையில் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஒரு சிலவங்க நம்ம ரெகுலராக வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. நான் ப்ராடக்ட் எல்லாமே பாரிஸில் தான் வந்து வாங்குவேன். பட் எனக்கு கொஞ்சம் அங்கே ஹையாக இருக்காமல் இருக்குது. வேறு எதனா ஷாப் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மார்னிங்லேருந்து ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். நல்லா சிக்கனும் ரத்த பொரியலும் ரசமும் ஊற்றி சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஈவினிங் போல் என்னுடைய ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இப்படி தான் என்னுடைய டே வந்து ஃபுல்லாக போச்சு. ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.